இடுப்பு வலியும் இன்றைய சயாட்டிக்காவும் இதுதான் இன்றைக்கி டாபிக். இடுப்பு வலி தமிழில் சொல்லிட்டு தாங்க இருந்தாங்க நிறையா பேர். எல்லோரும் முதுகு வலி சொல்லலை. உடனே இந்த கால் ஃபுல்லாக ஷாக் அடிக்குது, சுல்லுன்னு மின்சாரம் பாயுது அப்படின்னு யாரும் சொல்லலை. ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாங்க, இந்த கால் கீழேருந்து இந்த இடுப்பு வலிக்குது. இது தமிழ் வார்த்தை. இது அப்படியே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பாருங்களேன், ஹிப் பெயின், அவ்வளோதான். இடுப்பு வலிக்குது, ஹிப் பெயின். இது முதுகு, பேக் பெயின். அதுலேயுமே சிக்கல் இருக்குது. மேல் முதுகு, அப்பர் பேக் பெயின், லோவர் பேக் பெயின், ஹிப் பெயின். இந்த வேரியேஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த வேரியேஷனை மக்களுக்கு ஆங்கிலத்தில் சொல்ல தெரியல. இங்கே அதுதான் பிரச்சனையே. இடுப்பு வலின்னு சொன்னால் நம்ம ஊரில் வந்து இப்போ நான் ஷோவில் கூட பேசுங்களேன், ஷோவில் கூட பேசியிருக்காங்க. எப்படின்னா, ரைஸ் எடுத்துக்கோங்க, அரிசியாக எடுத்துக்க போகிறீங்க, சாதம் சாப்பிடுங்க, சோறு அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே எத்தனை பேருக்கு கூச்சமாக இருந்துச்சோ, நான் செருப்பால் அடித்த மாதிரி கோபிநாத் சொன்னார். அதே மாதிரி ஐயா எனக்கு முதுகு வலிக்குதுன்னு சொல்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? சரியா? கரண்ட கால் பிடிச்சி இழுக்குதுன்னு சொல்கிறதுக்கு என்ன கஷ்டம்னு கேட்குறேன். அப்படி சொல்லாதனால தான் நிறைய சூடோ சயாட்டிக்கா மக்கள் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. சாதாரண இடுப்பு வலி, ஹிப் பெயினை சயாட்டிக்கான்னு மிஸ்டயக்னோஸ் ஆகிறதுக்கு காரணமே யூ ஆர் ட்ரைங் டு யூஸ் சம் டெர்மினாலஜி. ஆங்கிலம் பேசுகிறனால உங்களுக்கு நானே இப்படி சொல்கிறேன். யூ ஆர் ட்ரைங் டு யூஸ் சில வார்த்தைகளை, உங்களுக்கு தெரிஞ்ச ஆங்கில வார்த்தைகளை புஷ் பண்ணி சொல்லணும்னு ட்ரை பண்ணுறீங்க இல்லையா? அதனால தான் யூ ஆர் ஆல்வேஸ் மிஸ்டயக்னோஸ்ட். தட் இஸ், நீங்கள் தப்பாகவே, அதாவது நீங்கள் சரியாக தப்பாக டயக்னோஸ் செய்யப்படுகிறீர்கள் அப்படின்னு நான் இந்த இடத்துல அழுத்தமாக சொல்கிறேன். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நான் இங்கே ரெடியாக இருக்கேன். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.